வெல்கம் டு கீர்த்தனா லேர்னிங் மேக்ஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் 2.1ஓட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது வந்து 2.2ஓட எக்ஸாம்பிள் சம் எல்லாமே லைனாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2.7, இந்த கிவன் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் த நம்பர் எம் அண்ட் என். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, ஃபேக்டரைசேஷன் போடுவோம் இல்லையா, 10க்கு எப்படி போடுவோம், 2 × 5. இந்த மாதிரி ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து எம்ன்ற ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஃபேக்டர் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. சம் நம்பரை வந்து இங்கே கொடுக்கல. ஸோ ஃபைண்ட் த நம்பர் எம் அண்ட் என். இங்கே எம்ன்ற இடத்துலையும் என்னன்ற இடத்துலையும் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறப்போ இப்போது 5 × 2ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்கள், 5 × 2னா கண்டிப்பாக இதோட மல்டிபிள் தான் என்னவா இருக்கும், இங்கே இருக்கிற நம்பராக இருக்கும். இது ரெண்டுத்தையும் பெருக்கிறப்ப இங்கே இங்கே இருக்கிற நம்பர் கிடச்சிரும். அப்போ இங்கே என்ன நம்பர் வரும், 5 பாட்டம்லேருந்து பார்த்தோம்னா 5 × 2 = 10. அப்போ இங்கே என்ன வேல்யூ வரும், 10ன்ற வேல்யூ வரும். ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிறப்ப என்ன கிடைக்கும், 5 × 10 50. அப்போது 5 × 10 50. என்னோட வேல்யூ என்ன, 50. அடுத்து இந்த 3ஐயும் 50யும் மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். 3 × 50 என்ன கிடைக்கும், 150. அப்போ 2 × இதோட வேல்யூ என்ன, 150. இப்போ 2 × 50 அதை மல்டிபிள் பண்ணக்குள்ள நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும், எம்மோட வேல்யூ கிடைச்சிரும். 2 × 150 எவ்வளோ, 300. அப்போ எம்மோட வேல்யூ என்ன, 300. ரொம்ப ஈஸியாக இருக்குது தானே. ஸோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலுமே ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணி ப்ரீவியஸ் நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எம்மோட வேல்யூ என்ன, ஹென்ஸ் m = 300, n = 50. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. எக்ஸாம்பிள் 2.8 பார்க்கலாம். கேன் த நம்பர் 6 n being a natural number. நேச்சுரல் நம்பர்னா என்ன, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 3ன்னு போகும். end with the digit 5. give reason for your answer. ஸோ 6 n பதிலாக நம்ம நேச்சுரல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எண்டில் 5ல் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா 6 n. ஸோ 6க்கு ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம், 2 × 3ன்னு போடலாமா. இது எப்படி எழுதலாம், 2 n × 3 n அப்படி எழுதலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்க, 2 வந்திருக்கிறதுனால 2 வந்து என்னவா இருக்கு, 2 is a factor of 6 n. அப்படின்னா n-க்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த 3க்கு கிடைக்குது இல்லையா, இந்த வேல்யூ கூட 2ன்ற வேல்யூவை மல்டிபிள் பண்ணுறப்போ அது கண்டிப்பாக ஈவனாக தான் இருக்கும், ஆடில் வராது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமா. இப்போ 6 n = 2 n × 3 n இருக்கா, n = நேச்சுரல் நம்பர் 1 2 3ன்னு எக்ஸெட்ரா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ 6 சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள 2 × 3 இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 3, என்ன கிடைக்குது, 6. அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 2 3 இந்த இங்கே பதில் n-க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், 2 வேல்யூ என்ன, 4 × 9 வேல்யூ என்ன கிடைக்கும், 36. ஸோ எக்ஸெட்ரா நீங்கள் எவ்வளோ போட்டாலுமே வேல்யூ ஈவனாக தான் கிடைக்கும், ஏன்னா இது 2ஓட ஃபேக்டராக இருக்கிறதுனால. அப்போது 6 n எப்படி தான் இருக்கும், இஸ் ஆல்வேஸ் ஈவன் வேல்யூவாக தான் இருக்கும். பட் எனி நம்பர் லாஸ்ட் டிஜிட் இஸ் ஆல்வேஸ் ஆட். அப்படின்னா என்ன, நம்ம எந்த நம்பர் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 5ன்ற லாஸ்ட் டிஜிட் வந்து 5 வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், ஆல்வேஸ் ஆட் நம்பராக தான் இருக்கும், அது வந்து ஈவன் நம்பராக இருக்காது. இப்போ எக்ஸெட்ரா 525 இல்லை 5 இல்லை 15ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டிஜிட் 5ல் வந்தாலே அந்த நம்பரில் என்னவா இருக்கும், ஆட் நம்பராக இருக்கும். பட் 6 n வந்து எப்படி இருக்கும், ஆல்வேஸ் ஈவனாக இருக்கும். ஹென்ஸ் 6 n cannot end with digit 5. ஓகேங்களா, புரிஞ்சிச்சு தானே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா.
எக்ஸாம்பிள் 2.9 பார்த்துடலாம். இஸ் 7 into 5 into 3 into 2 plus 3 a composite number? Justify your answer. ஸோ இது வந்து காம்போசிட் நம்பரான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எப்படின்னு பார்த்துடலாமா? நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ 2 டேர்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் 7 into 5 into 3 into 2 plus 3. இதில் இது ஒரு டேர்மாகவும் இது ஒரு டேர்மாகவும் இருக்குது. ஸோ இந்த 2 டேர்ம்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 காமனாக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம். அதை வெளியே எடுத்துட்டா எப்படி வரும், 3 இன்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் எழுத போகிறோம். 7 into 5 into 3 வெளியே எடுத்துட்டோமா 2 மட்டும் இருக்கும். இங்கே என்ன இருக்கும், 3 வெளியே எடுத்துட்டோம்னா 1 மட்டும்தான் இருக்கும். 1 into 3 3ன்னு சொல்லி வந்துடும். அப்போ இங்கே 1 தானே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 3 into 7 into 5 35 into 2 plus 1. 3 into 35 into 2 70 plus 1. 3 into 71. ஸோ இதில் பாருங்கள், நான் ப்ரைம் நம்பருக்கு ஆல்ரெடி எப்படி கண்டுபிடிக்கலாம் 1 to 100லேருந்து ட்ரிக்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 2 ப்ரைம் நம்பர் வந்துருச்சு. 71ன்றது ப்ரைம் நம்பர். ஸோ 2 ப்ரைம் நம்பர் மல்டிப்பிளில் இருந்துச்சு அப்படின்னா இதை என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா காம்போசிட் நம்பர்னு சொல்லிடலாம். சின்ஸ் த கிவன் நம்பர் கேன் பி factorized in terms of 2 prime number. It is a composite number. ஓகேங்களா, புரிஞ்சிச்சு தானே? எக்ஸாம்பிள் 2.10 பார்த்துடலாம். A and B are two positive integer such that A power B into B power A equal to 800. Find A and B. ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதில் ஏவும் பியும் 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. அது ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கிறப்போ இதோட மல்டிபிள் வந்து 800 வரும். ஓகேங்களா? இப்போ ஏ பியோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கலாம். கிவன் என்னது, ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏ ஈக்குவல் டு 800. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஜஸ்ட் 800க்கு ஃபேக்டர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். 800க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபேக்டர்? 2 போட்டோம்னா 400, 2 200, 2 போட்டால் 100, 2 போட்டால் 50. ஸோ மறுபடியும் 2ஆல் ஃபேக்டர் பண்ணுறப்போ 25. இப்போ 25ஐ 5ஆல் பண்ணலாம், 5ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 800 equal to 2 into 2 into 2 2 into 2 into 5 into 5. ஸோ இதில் 2ன்றது எத்தனை டைம் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 2 பவர் 5ன்னு போட்டுடலாமா? 5 எத்தனை டைம் இருக்குது? 1 2. அப்போ 5 பவர் 2ன்னு போட்டுடலாம். இப்போது 800 equal to 2 பவர் 5 5 பவர் 2ன்னு இருக்குது. கிவன் என்னது? ஏ பவர் பி பி பவர் ஏ. இப்போ இதில் ஏன்ற இடத்துல என்ன இருக்கு? 2. பீன்ற இடத்துல என்ன இருக்கு? 5. ஓகேங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அதே தானே இங்கே இருக்குது. ஏன்ற இடத்துல 2 இருக்குது, பீன்ற இடத்துல 5 இருக்குது. இன்னொரு டைப் எப்படி போடலான்னா 800 ஈக்குவல் டு இதை வந்து மாற்றி கூட எழுதலாம்ல, 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 5ன்னு கூட எழுதலாம். இப்போ ஏபியோட வேல்யூ ஏன்ற இடத்துல 5 இருக்குது. ஏ ஈக்குவல் டு 5 அண்ட் பி ஈக்குவல் டு 2. ஸோ இந்த 2 ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 5, ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 2. புரிஞ்சிச்சிங்களா? ஸோ அவ்வளோதான் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.